இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டு போகிறேன். யாராக நான் ஐ எம் மோட்டிவேட்டர். யார் உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வரதுக்கு நினைச்சாலும் நீங்க அனுமதித்தால் ஒழிய உங்கள் சக்தி நிலையை கீழே கொண்டு வர முடியாது. இப்ப நான் காலையில புறப்பட்டேங்க வீட்டை விட்டு. நேற்று நான் தேனி புத்தக கண்காட்சியில் பேசிட்டு காலையில் 4 மணிக்கு வந்து சென்னையில் இறங்கிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜ்க்கு போயிட்டு காலேஜ் அட்டன் பண்ணிட்டு 2 மணிக்கு மேலே புறப்பட்டு இதோ உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். காலையிலேருந்து என்னுடைய சக்தி நிலையை நான் கீழே போடலை. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒருவேளை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். சக்தி நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது? பல பேரை நான் பார்க்குறேன், காலையில் ஆரம்பிச்சு டக்குன்னு டல்லாயிடுறீங்க. எனக்கு என்ன மட்டும் டல்லாக்கிறதுக்கு சூழல் வராதான்? எப்படி இருக்கேங்க நான்? இப்படி தான் காலேஜுக்கு போவேன், டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைவேன். இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்க எனர்ஜியோடு இருக்க விட மாட்டாங்க. ஒரு அம்மா ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. இது உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவேங்க. கத்தினா கத்தியில கத்தி மாதிரி உள்ள நுழைவேன். உட்காந்து கேபின்ல உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சு இப்படி பார்ப்பேன் பாருங்க. அங்கிருந்து சவுண்ட் வரும், என்ன பருவன் டல்லா இருக்கிறேன். நம்மள டல்லாக்கிறோம். இந்த சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா? சொல்லே டல்லாக்கிறோங்க. நம்மள கண்டேஜியஸ். அது ஒரு தொற்று. நெகட்டிவ் பாயிண்ட்டை தொற்றாக பற்றி கொள்ளாமல் இருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இங்க ஒரு 3-4 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆகுதுல்ல, உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா? பொண்டாட்டியை திருத்தணும். நீங்க என்ன டீச்சரா? அவன் ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 30 வருஷம் ஆச்சு மேடம், என் பொண்டாட்டி என்னால் திருத்தவே முடியல. குர்ஆன்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன், மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள். விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள். உடஞ்சிரும். உங்க முதுகெலும்பு இல்லை, நெஞ்செலும்பு விட்டுறோம். ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது? பஞ்சதந்திரத்தில் ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் படித்தேன். என்னங்க மனிதர்கள், நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான சொல் பொக்கிஷத்தை நமக்காக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் பாருங்க. மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நான் இப்போ போடுறேன். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஓஷோ சொல்வார், சொற்கள் என்னுடையவை, புரிதல் உங்களுக்குரியவை. உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார். நம்முடைய ப. சிதம்பரம் ஐயா இருக்கார்ல, மேனாள் நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர், அவர் சொல்வார், உலகத்திலேயே இருக்கிற ப்ராப்ளம்லேயே மிக முக்கியமான ப்ராப்ளம் எக்கனாமிக் ப்ராப்ளம் கூட இல்லை, டெஃபினிஷன் ப்ராப்ளம்னு சொல்வார். ஒன்றுக்கு நம்ம கொடுக்குற விளக்கம் இருக்குல்ல, ஏன் இதை படிக்கணும்னா அப்படின்னு நீ சொல்றல்ல விளக்கம், அதில் தான் நாங்கள் எரிச்சலாகிறோம். விளக்கங்கள் தான் பிரச்சனையே. இங்க படிக்கிறது பிரச்சனை இல்லை, எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக்கொள்.